Hello friends, welcome to Today சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எப்பவுமே பூரிக்கு ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செய்து போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்ளோ சுவையா இருக்கும். உருளைக்கிழங்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறவங்க கூட இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா அவ்ளோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும்னு கிடையாது. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எப்பவுமே கண்ணாடி போல் வதங்கி வந்தால் போதும். கண்ணாடி போல் இப்படி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிட்டு மசிச்சுட்டு எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிலாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கடலை மாவு அந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். சட்டுன்னு திக்காக மாறி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. அதே சமயத்தில் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கடலை மாவினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா திக்காகவும் மாறி வந்திருக்கு. இது ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்குனீங்கன்னா நல்லா மணக்க வித்தியாசமான முறையில் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். சிம்பிளாகவும் வேலை முடியும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.